கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதுங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோம், பிற தேசம் வாழுவோம், என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. வார்த்தையினாலே வடிவமைக்கப்பட்ட இந்த பூமியிலே தேவ வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்து வாழுகிற நாம் தேவனுடைய வார்த்தையினாலேயே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அந்த வார்த்தைக்கு நேராய் நாம் நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பிரசங்கத்தினுடைய தொடக்கம். அப்ப முடிவு வரைக்கும் அதுதான் பிரசங்கம் பண்ணார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் அவர் பிரசங்கித்தார். ஆமென். நீங்க 4 சுவிசேஷ புத்தகத்தையும் திரும்ப திரும்ப வாசிச்சு பாருங்க. பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வியாதியில் இருந்தவர்களை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வியாதி, தரித்திரம், பற்றாக்குறை, வேதனை, சஞ்சலம், வருத்தம் எல்லாமே பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடியவைகள். அப்ப ஜனங்கள் அறியாமை இருந்தபடினால அந்த ஜனங்கிட்ட போய் தேவ ராஜ்யத்தினுடைய நன்மை, தேவ ராஜ்யத்தினுடைய பாக்கியம் இவைகளை அந்த ஜனங்களிடத்தில் பேசி அந்த ஜனங்களை அந்த ராஜ்யத்துக்கு நேராய் அவருடைய மனதை திருப்பி அவர்களுக்குள் இருந்த அந்த பிரச்சனைகளை என் தேவன் வெளியே எடுத்து போட்டார். ஆமென். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீன்னு எனக்கு தெரியல. இதுதான் உண்மை. அல்லேலூயா. எந்த இடத்துலையும் இயேசு என்னை ஏற்றுக்கலைன்னா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்கடான்னு என்ன செய்யல சொல்ல. நாம் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? கடவுளை ஏற்றுக்கலன்னா அப்போ இன்னொருத்தர் பார்த்து கேட்டாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ஏன் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கலன்னா நரகத்துக்கு போயிடுறோம். ரைட்டு. இப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் எங்கே இருக்கிறேன்? ஏன் உங்கள் வாழ்க்கையில் வியாதி, உங்கள் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை, உங்கள் வீட்டில் ஓயாத சண்டை, எந்த கிறிஸ்துவ நல்லா இருக்கிற எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கிறிஸ்துவ வீட்டில் சந்தோஷம் இருக்குது எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வீட்டை பார்த்தாலும் சண்டைங்க, எந்த வீட்டில் பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்காங்கங்க, கத்தையா மாத்திரை சாப்பிட்றாங்கங்க. எங்க இங்கேயே நீங்க நரகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அங்கெங்க பரலோகத்துக்கு போக போறீங்க? விளங்குதா? விளங்குனா சந்தோஷம், விளங்காட்டியும் சந்தோஷம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் நரகத்தை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் நன்றாக பேசுகிறார்கள். ஆனால் பூமியில் என்ன பண்றதில்லை, பரலோகத்தை அனுபவிக்க தவறி இருக்கிறார்கள். ஏன் நானும் அப்படித்தான். எனக்கு இப்போ தான் புத்தி தெளிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக இந்த பரலோகத்தில் இந்த பூமியிலேயே பரலோகத்தை அனுபவிச்சுட்டு தான் நான் பரலோகத்துக்கு போக போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நீங்களும் அப்படி மாறணுங்கிறது என்னுடைய ஆசை. முதல்ல தேவ ராஜ்யத்தை தேவன் எங்கு ஸ்தாபித்தார்? முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை எங்கு ஸ்தாபித்தார்? ஏதேன் தோட்டத்தில். ஆமாம். நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிங்க. இப்போ படிக்க வேண்டாம், வீட்டில் போய் படித்து பாருங்க. இந்த பூமி வடிவமைக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, இந்த பூமி வெறுமையாக இருந்தது, இந்த பூமி இருள் நிறைந்ததாக இருந்தது. அப்போ பூமி முழுவதும் இருள். இருள் எதை குறிக்குது? பிசாசுடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த
இருள் அங்கு இருக்கிறபடினால் அங்கு ஒழுங்கு இல்லை. இருள் அங்கு இருக்கிறபடினால் அங்கு வெறுமை. ஆகவே தேவன் என்ன செய்தார்? இந்த இருள் நிறைந்த இந்த பூமியிலே மனிதனை நான் உண்டாக்குவேனே, ஆனால் அவனால் அங்கு வாழ முடியாது என்பதை தேவன் உணர்ந்தபடினாலே முதலாவது அவர் செய்த காரியம் என்னன்னா, அந்த இருள் நிறைந்த அந்த பூமியில ஒரு பகுதியை தேவன் வெளிச்சமாக மாற்றினார். அதற்கு பகல் என்று பெயரிட்டார். ஆமென். உடனே நமக்கு பகல்னு சொன்னோன்னே நம் மைண்டுக்கு வர்றது என்னன்னா, சூரியன் வந்தோடனே இப்போ நாம் பகலில் இருக்கிறோமே, இந்த பகலை நாம் நம்ம நினைவுக்கு வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்பொழுது சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரங்களும் இல்லை. ஆனால் முதல் நாளிலே பகல் இருந்தது. அது என்னங்க? தேவராட்சியம். அல்லேலூயா. அந்த தேவராட்சியத்தினுடைய பகுதிகளுக்குள்ளதான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த தோட்டத்துக்குள்ளதான் மனுஷனை கொண்டு வந்து வைத்து சகல விருட்சங்களையும் சந்தோஷமாய் சாப்பிட்டு, நீ நல்லா வாழப்பா, நான் ஒவ்வொரு நாளும் உன்னோடு வந்து நான் உறவிலே இருந்து உன்னை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவனோடு அவர் வந்து உறவாடி கொண்டே இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. தூதர்கள் எல்லாம் பரலோகத்தில் போய் தேவனை ஆராதிக்கணும். ஆனால் ஆதாமுடைய ஆராதனையோ ஆதாமுடைய ஐக்கியத்தையோ விரும்பி தேவன் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் நீங்க பரலோகத்தில் இருக்குது என்று கற்பனை பண்ணி விடாதீர்கள். அங்கேயும் இருக்குது. ஆனா ஆண்டவர் எங்க வைக்க விரும்புறாரு? பூமியில் வைக்க விரும்பினார். அந்த ராஜ்யத்துக்களை மனிதனை வைக்க விரும்பினார். அந்த ராஜ்யத்தினுடைய சகல நன்மைகளையும் மனுஷன் அனுபவிக்க விரும்பினார். அந்த மனுஷனை கொண்டு இருளை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து பூமி முழுவதையும் தேவராஜ்யமாக, வெளிச்சத்தின் ராஜ்யமாக மாற்றுவதுதான் தேவனுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் ஆதாம் அதை தவற விட்டு விட்டான். அந்த ஆதாம் தவறின காரணத்தினால் அவர்கள் வெளிச்சத்தின் பகுதியில் இருந்து இருளின் பகுதிக்குள்ளே கடந்து போனார்கள். வெளிச்சம் என்ன செய்யப்பட்டுச்சுங்க? சுடரொளி பட்டயத்தை கொண்டு வேலி அடைக்கப்பட்டது. மீண்டும் இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினதனுடைய நோக்கம் மகா பெரிய இருளுக்குள்ளே, மகா பெரிய அந்தகாரத்துக்குள்ளே வாழுகிறவர்களுக்கு மீண்டும் ஒரு வெளிச்சம் உண்டாவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இயேசு இந்த பூமிக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். ஆமென். உங்களை கொண்டு நீங்கள் இந்த ராஜ்யத்தின் நன்மைகளை நீங்களும் நானும் அனுபவிப்பதன் மூலமாக அதை பார்க்கிற ஜனங்கள் இந்த ராஜ்யத்துக்குள்ளே வரணும். இந்த ராஜ்யம் விரிவடையணும். இந்த ராஜ்யத்தின் மக்கள் பழுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பரலோகத்துக்கு போக வேண்டாமா சார்? போறதுன்னா இன்னைக்கே வழி சொல்றேன், போயிருங்க. பரலோகத்தை இங்கேயே அனுபவிக்கிறதுக்கு நான் வழி சொல்றேன். ஆமென். எதை எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? ரெண்டுமே வா, ரெண்டையும் ஒரு நேரத்தில் அனுபவிக்க முடியாது. அங்கே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே என்ன பண்ண முடியாது? பரலோகத்தை. ஆமாம், அது அங்கே போகிறது உங்கள் செயல் இல்லை. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பரலோகத்துக்கு போகிறது உங்கள் கையில் இல்லை, அது அவர் கையில் இருக்குது. ஆனால் பரலோகத்தை இங்கே அனுபவிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. விளங்குனா சரி. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் தீர்மானத்தில் இருக்குது, உங்கள் மனதில் இருக்கிறது, உங்கள் முடிவில் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஏதேன் தோட்ட வாழ்க்கை. சொல்லுங்கள், என்ன வாழ்க்கை? அங்கே என்ன இருந்துச்சு? வியாதி இருந்துச்சா? துக்கம் இருந்துச்சா? சண்டை இருந்துச்சா? பிரிவினை இருந்துச்சா? கசப்பு இருந்துச்சா? போட்டி, பொறாமை எதுவுமே இல்லை. ஆமென். ஐயா, அங்கே பணம் காசும் இல்லை, அங்கே பேங்க் அக்கௌண்ட்டும் இல்லை, ஏடிஎம் கார்டும் கிடையாது,
மொபைல் பேங்கும் கிடையாது, கூகுள் பேவும் கிடையாது. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாம் இருந்தால் தான் வாழ முடியும்னு நினைக்கிறோம். என்னங்க என்ன வேணும்? ஏடிஎம் கார்டு வேணும், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டில் வேணும். அது பணம் இருக்கணும். அது வேறு ஜீரோ பேலன்ஸ் ஆகி போச்சுன்னா அவ்வளோதான், கப்பு மூஞ்சில் இப்படி வாடிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், பணம் வாழ்க்கை இல்லைங்க, பணம் வாழ்க்கை இல்லை. உங்ககிட்ட இருக்கிற தங்கம், வைரம், வெள்ளி, வைடூரியம் இது வாழ்க்கை கிடையாது. அதெல்லாம் வச்சிருக்கிற எவனும் நிம்மதியாக இல்லை. அதுக்காக நீ வச்சிருக்க வேண்டாம் நான் சொல்லலை. ஆமென். அது எல்லாவற்றுக்கும் மேலானது தேவனுடைய பிரசன்னம், தேவ ராஜ்யத்தினுடைய மகிமை, தேவ ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து ஜனங்க விடுதலையாகி கானானுக்கு நேராக போகிறாங்க. போகும்போது எல்லாரும் இண்டான் பாஸ்புக் எடுத்துகிட்டு, அந்த கேஸ் புக்கு அதை எடுத்துக்கிட்டு போனாங்களா? பின்னாலே ஒரு லாரி வச்சு சிலிண்டர்லாம் ஓட்டிகிட்டு வாங்கடா சொல்லுங்க. இல்லை, எத்தனை வருஷம்? 40 வருஷம் அவங்க ட்ரெஸ்ஸு கிளியில, பழசும் ஆகல கிளியவும் இல்லை, பாதரட்ச தேயில. அவன் வளர வளர அவன் கால் பாதரட்சையும் வளர்ந்துச்சு, சாப்பாட்டுக்கு ட்ரெஸ்ஸும் வளர்ந்துச்சு, சாப்பாட்டுக்கும் பஞ்சம் இல்லை, குறை இல்லைங்க, தேனிட்ட பணியாரம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சாப்பாடு சாப்பிட்டு பிரஷர் வரல. இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? போதுமான சத்தான உணவு இல்லை, அதனால் பலவிதமான வியாதிகள் வருகிறது. எனக்கு தெரியாது, நீ சத்தா சாப்பிடலாம் சரி, செத்து போனதை சாப்பிட்டேனாலும் சரி, உயிருள்ளதை சாப்பிட்டேனாலும் சரி, கர்த்தருடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே உனக்கு சத்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க எதுவும் ஒரே உணவு தான், மண்ணா மட்டும்தான். அப்புறம் மீறி ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு கறி சாப்பிடணும்னு ஆசை, ஒரே கறி தான். என்ன? காடை தான். வார வாரமும் நமக்கு மீன், நண்டு, இறால். அந்த மீன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கட்லா, ஒரு நாளைக்கு ரோகு, ஒரு நாளைக்கு செம்மீன், ஜிலேபி மீன், விதவிதமா. அதுவும் ஆத்து மீன் வேண்டாமா, கடல் மீன் தான் வேணுமா. இப்படியெல்லாம் சாப்பிட்டு என்னங்க கடைசியில் உடம்புல என்ன இருக்குது? வியாதி, பலவீனம். ஆனால் அவன் ஒரே சாப்பாடு மண்ணா, ஒரே இறைச்சி காடை, சரீரத்தில் ஆரோக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க எங்க இருந்தாங்க தெரியுமா? அந்த மகிமையின் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். அவர் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு, அவர்கள் கொழுத்த கன்றுகளை போல் வளருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம மைண்ட் பூரா எங்க இருக்குன்னா, இது எல்லாம் இருந்தா தான் என்னால வாழ முடியும். இல்லைங்க, டாக்டர் இல்லாமையே வாழலாங்க. ஹல்லேலூயா. பேங்க் பேலன்ஸ் இல்லாமையே வாழ முடியும். பணமே இல்லாம என்ன செய்ய முடியும்? ஏன் ஆதிவாசி வாழலையா? அவனாட்ட என்ன வாழ சொல்றீங்க? அவன் திடகாத்தனமா இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு பணத்தை குறித்து கவலையே. பணம் வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு என்ன வந்திருக்குதுங்க? கவலை. ஆமா, என் புள்ள சின்ன பிள்ளையா இருக்கு, சின்ன வயசா இருக்கும்போது பணத்தை குறித்த சிந்தையே அவளுக்கு இருக்காது. 100 ரூபாய் கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் வாங்குவா, 1 ரூபாய் கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் வாங்குவா, 5 ரூபாய் கொடுத்தாலும் அதே மாதிரி தான் வாங்குவா, 1000 ரூபாய் கொடுத்தாலும். இப்போ பாருங்க, கடையில் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வானா மிச்சம் வாங்கிட்டு பாக்கெட்டுக்கு வர மாட்டேங்குது. ஏன்? என்ன வந்துருச்சுங்க இப்போ? பணம் எனக்கு தேவை. பணம் இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியாது? என் தேவைகளை சின்ன வயதிலிருந்தே உருவாகி வர்றது தாங்க நமக்கு பிரச்சனை. தயவு செஞ்சு ஒன்று மனசில் பதிய வச்சுக்கோங்க. பணம், காசு, ஆஸ்தி, அந்தஸ்து எதுவும் இல்லைன்னாலும் என்னை வாழ வைக்கிறதுக்கு என் தேவனுடைய வார்த்தை போதும்.
ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, உலக பிரகாரமான ஆகாரத்தினால் மாத்திரமல்ல, உலக பிரகாரமான பொருளினால் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலேயும் நான் வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, உங்க மனசை கொஞ்சம் திருப்புங்கப்பா, திருப்புங்கப்பா, தேவ ராஜ்யத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். என்ன சொல்றாருங்க? அந்த வார்த்தை கொஞ்சம் நான் மாற்றி சொல்றேன் உங்களுக்கு, நான் அர்த்தத்தை மாற்றி சொல்றேன். அதாவது அர்த்தத்தில் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, உங்களை விளக்குவதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். நீ உன் மனசை திருப்பு. நீ என்ன பண்ண போற தெரியுமா? தேவ ராஜ்யத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அனுபவிப்பீர்கள். சொல்லுங்க, அனுபவிப்போம். நாங்கள் அனுபவிப்பதற்கு காரணம் என்னங்க? எங்களுடைய மனது. ஆமா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. நல்லா கவனிக்கணும். நீங்கள் மனம் பொருந்தி, மனதை இணைத்து, உங்கள் மனதை சீர்படுத்தி, இணைக்க வேண்டிய இடத்துல இணைச்சு, அதான் மனம் பொருந்தி. என்ன பண்ணணுமா? எங்க கொண்டு போய் பொருத்துறது மனச? வார்த்தையின் மேல் மனதை பொருத்துங்கள். ஹலோ, எங்க மனசை பொருத்தணும்? வார்த்தை மேல வைங்க. சூழ்நிலையின் மேல மனசை வைக்காதீங்க. நம்முடைய மனசுல எங்க தெரியுமா இருக்கு? நிறைய நேரங்கள்ல பணத்து மேல இருக்கு, பதவி மேல இருக்குது, பொண்ணு மேல, பெண்ணு மேல. ஆனால் உங்கள் மனதை எங்க வைக்கணும்? நீங்க வார்த்தையின் மேல் வைத்து, இந்த வார்த்தை எனக்கு போதும், இந்த வார்த்தை என்னை வாழ வைக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீர்கள். ஆனால் செவி கொடுங்கள். என்ன நன்மைங்க? சத்தமா சொல்லுங்க. தேசத்துல என்னெல்லாம் நன்மை இருக்கும்? டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. தேசத்துல பூமியில கிடைக்கிற நன்மைங்கிறாரு, இந்த நிலத்துல கிடைக்கிற இந்தியா மூலமா உங்களுக்கு வரக்கூடிய நன்மைங்கிறாரு. என்ன நன்மை கிடைக்கும்? இப்படி சாப்பாடு தேசத்திலிருந்து தான் வரணும், அப்புறம் ட்ரெஸ்ஸு தேசத்திலிருந்து தான் வரணும், தண்ணி ட்ரெஸ் எங்க தேசத்திலிருந்து தான் வரணும், காசு பணம் எல்லாம் தேசத்திலிருந்து தான் வரணும், பதவி உயர்வு மேன்மை அந்தஸ்து ஆஸ்தி எல்லாம் எங்கிருந்து தான் வரணும்? சொல்லுங்க, பரலோகத்திலிருந்து இல்லை. இந்த நன்மைகளை நீங்க அனுபவிப்பீங்க. ஆமென். இப்போ நம்ம ஆளுங்களை என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்குங்க. இதெல்லாம் யாருக்குங்க? இஸ்ரவேலருக்குங்க. நமக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கேட்டிருப்பீங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பணம் காசு இதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஒரே ஒரு ஆசீர்வாதம் தாங்க, நித்திய ஜீவன். நான் நிறைய பிரசங்கம் கேட்டேன். என்னங்க? நித்திய ஜீவன் மட்டும்தாங்க நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். தயவு செஞ்சு, நான் ஏற்கனவே அதை குறித்து நான் விளக்கிட்டேன். நித்திய ஜீவன் என்பது என்னமோ உங்களுக்குள்ள வர்றதில்லை. நித்திய ஜீவன் யாரு? அழியாத உயிர் யாரு? இயேசு தேவன். அந்த தேவன் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாருங்க? வந்திருக்கிறாரு. ஐயா, அந்த தேவன் உங்களுக்குள்ள வந்ததுனால தான் இத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குது. அல்லேலூயா. அந்த தேவன் உள்ள இல்லாததுனால தான் தேசத்தின் நன்மையை மனிதர்கள் என்ன பண்ண முடியலைங்க? அனுபவிக்க முடியல. தேசம் சபிக்கப்பட்டதா இருந்துச்சு. ஆனா தேவனுடைய வார்த்தை, தேவன் எனக்குள்ள வரும்போது இந்த பூமி எனக்கு என்னவா மாறுது? ஆசீர்வாதமாய் மாறுகிறது. எனக்கு அன்பாருங்களே, நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. ஆமா, இன்னொருத்தர் இப்படி சொல்லுவாங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு இல்லவே. ஐயா, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தின் மேல நீங்க மனதை வைக்காதீங்க. அது பாட்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு கேட்டால் என்னன்னு சொல்லனா, அதுக்கு வேதத்தில் ஏதாவது ஒரு நீங்க பட்டியல் சொல்ல முடியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறேன்.
யாரெல்லாம் நாளைக்கு செஞ்சுட்டு வரீங்க? அடுத்த வாரம் வரும்போது ஒரு பேப்பரில் உங்கள் பேர் எழுதி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னு என்ன செஞ்சுட்டு வர. இது ஏன் ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம சொல்கிறோன்னா, ஏன் நம்ம ஆவி, அதாவது நம்முடைய ஆவி தேவனோடு இணைக்கப்படாமல் இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாம் என்ன செய்யல? தேவனோடு இணைக்கப்படாமல் வாழ்ந்தோம். இப்போ நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? இணைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனோடு. நாம் இப்போ ஆவிக்குரியவர்களாய் மாறி இருக்கிறோம். மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தோம். இப்போ நாம் என்னவா மாறி இருக்கிறோம்? சத்தமாக சொல்லுங்க. கிறிஸ்தவங்களா மாறி இருக்கிறோம். கிறிஸ்தவனா மாறினா ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் யாரா மாறணும்? ஆவிக்குரியவனா மாறணும். ஆவிக்குரியவங்களா மாறினதுனால அந்த ஆவியா இருக்கிற தேவன் எனக்குள்ள வந்துட்டார். அவர் எனக்குள்ள வந்ததுனால அவருக்கு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எனக்குள்ள இருக்கிறது. விளங்கலையா? அவருக்குள்ள என்ன இருக்கோ அதெல்லாம் எனக்குள்ள இருக்கு. அவர்கிட்ட என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் என்கிட்ட இல்லைங்க. அவர்கிட்ட என்ன கிடையாது? ஏசுனார் எங்கேயாவது காய்ச்சல் வந்து வயிற்று வலி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாரா? அப்போ ஏசுனார்கிட்ட என்ன இல்லை? வியாதி இல்லை. அப்போ நமக்கும் ஏசுனாது எங்கேயாவது அப்படியே ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, இந்த பேதுரு இப்படி இருக்கிறானே, ஐயோ யூதாஸ் காரியத்தை என்னை காட்டி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாடே, அப்படி எங்கேயாவது அவர் கவலைப்பட்டு புலம்பி அழுது அப்படி வேதனைப்பட்டு வாழ்ந்தாரா? இல்லை. அல்லேலூயா. அந்த மரணத்தையும் அவர் என்ன பண்ணாருங்க? தைரியமாக சந்திக்க போனார். ஆமென். அல்லேலூயா. அப்போது அவருக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் எனக்குள்ள. ஆமென். அல்லேலூயா. அப்போது வியாதி இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, குறையில்லாத வாழ்க்கை வாழும்படி தான் தேவன் எனக்குள்ளே வந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமென். உங்கள் மனசை அதுக்கு நேரம் ஆயத்தப்படுத்தணும். உங்கள் மனசை அதுக்கு நேரம் நீங்கள் திருப்பணும்னு உங்கள் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கவனிங்க. புதிய ஏற்பாட்டில் என்ன கிடையாது? உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாம் அனுபவிப்பதற்கு, சொல்லுங்க, நான் அனுபவிப்பதற்கு, சத்தமா சொல்லுங்க, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை அனுபவிப்பீங்க. ஆமென். இப்போ ஆண்டவர் இங்க பவுல் என்ன சொல்றார்? தேவனை குறித்து தீமோத்தேயுக்கு நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பவுல் என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? நாம் அனுபவிப்பதற்கு, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் அனுபவிப்பதற்கு. ஐயா, எங்கேயோ இருக்கிற ஆள் இல்ல, அம்பானி இல்ல, பில்கேட்ஸ் கிடையாது. நான் அனுபவிக்கிறதுக்கு, நான் அனுபவிப்பதற்கு. இன்னும் சத்தமா, இது பத்தாது. ஐயா, உங்க மனசு அப்படி மாறணும். ஏன்னா நான் மனசை குறித்து போன வாரமே பேசிட்டேன். உங்க மனசு எப்படியோ அப்படித்தான் உங்க வாழ்க்கை இருக்கும். ஆமென். அப்போ மனசுக்குள்ள என்னன்னா, என் தேவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் இல்லைன்னு ஒரு பதிவு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் வராது. ஐயா, ஒரு மேக்னெட்டுக்குள்ள என்ன அளவுக்கு அந்த மேக்னெட்டிக் பவர் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அது என்ன பண்ணும்? இரும்ப கவர்ந்து இழுக்கும். அது ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குண்டூசி இழுக்கிறக்கே தடுமாறிக்கிட்டு இருக்கும். சில நேரத்தில் குண்டூசியோட பொத்துன்னு என்ன செஞ்சிடும்? விழுந்துடும். ஆனால் அந்த பவர் சின்ன மேக்னெட்டிக்காக இருக்கும், ஆனால் பவர் அதுக்குள்ள என்ன இருக்குங்க? ரொம்ப அதிகமாக இருந்தால் பாருங்க, ஒரு இவ்வளோ பெருசு தான், அதுலேருந்து தொங்கோடுவாங்க, அப்படியே காரையே தூக்கி கொண்டு அங்கே வச்சிடும். எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சின்ன மேக்னெட்டிங் ஒரு சின்ன ரவுண்டாக தான் இருக்கும், பெரிய பெரிய டன் கணக்கில் அதை என்ன பண்ணுதுங்க?
இரும்ப தூக்குது. ஐயா, உங்க மனசுக்குள்ள என்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அந்த எண்ணங்களுக்கு ஏற்றவைகள் தான் என்ன பண்ணுங்க, வந்து ஒட்டும். அதை தான் சொன்னாங்க, ஒட்டுறது தான். சத்தமா சொல்லுங்க. ஆமா, இந்த பூமியில லாசரு மாதிரி நாய் நக்கிற மாதிரி பருக்களோடு இருந்துக்கிட்டுது, செத்தாலும் பொருளும் போயிட்டா போதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சாவர வரைக்கும் நாய் தான் நக்கிக்கிட்டு இருக்கும். இல்லை, என் தேவன் என் தலையை உயர்த்துகிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர், என் குறைவுகளை நிறைவாக்குகிறவர், எனக்கு அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி நீங்கள் தேவனை நம்புகிற மனம் உங்களுக்குள் இருக்குமானால் அது தானா வந்து ஒட்டும். ஆமென். ஆமா, நான் அனுபவிப்பதற்கு. வாசிங்கம்மா, சத்தமா சொல்லுங்க. எவ்வளோ நன்மை, எவ்வளோ நன்மை, எவ்வளோ நன்மை, எத்தனை நன்மை, சகலவித நன்மைகள். ஐயா, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம் தாயா சொல்லுது. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த பவுல் தாயா சொல்றாரு. ஆண்டவரை குறித்து தீமோத்தேயுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை. ஹல்லேலூயா. நீங்க அப்ப எதை அனுபவிக்கணும்? நன்மைகளை அனுபவிக்கணும். இதுதான் அப்பாவுடைய ஆசை. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, அவர் மட்டும் என்ன உங்களுக்கு வியாதியை கொடுக்க நினைச்சிட்டு இருப்பாரா? உங்க வீட்டில் சண்டை வர்றது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா? சொல்லுங்க. இல்ல, சகல நன்மைகள். சொல்லுங்க, சகல நன்மைகளும் எனக்கு சொந்தம், நான் அனுபவிப்பேன். நான் நான் என் குடும்பம், என் சந்ததி, என் பிள்ளைகள் சகல நன்மைகளையும் அனுபவிப்போம். வேதம் அப்படிதான் சொல்லுது. அனுபவிப்பதற்கு. கை தட்டலாமா? எப்படி கொடுக்கிறாராம்? சத்தமா சொல்லுங்க. சம்பூரணமாய். எப்படி தருகிறவர்? சம்பூரணமாய். சொல்லுங்க, சம்பூரணமாய். சம்பூரணமாய் அப்படின்னா என்னங்க? ஒரு சின்ன குறை கூட இல்லாததுக்கு தான் பேரு சம்பூரணம். உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்படிமா வரணும்? ஐயா, உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எப்படி வரணும்? நீங்க ஆசீர்வாதத்தை எப்படி அனுபவிக்கணும்? சத்தமா, சம்பூரணமா, சம்பூரணமாய், சம்பூரணமாய். என்ன தேவன்? கொடுக்கிற. அவர் எடுக்கிற தேவன் இல்ல, கொடுக்கிற தேவன். ஆமா, நம்ம கிட்ட யோபு கிட்ட ஒரு பாடம் கத்துக்கிட்டோம். என்ன? கர்த்தர் கொடுத்தார். கொஞ்சம் மனசாட்சியோட பைபிள் படிச்சுட்டு சொல்லுங்கயா. கொடுத்தது தான் அவரு, எடுத்தது யாரு? பிசாசு. ஆமென். ஆனா அந்த எடுத்த போது அவன் என்ன வளர்னான், ஆனா கர்த்தரை மட்டும் அவன் மறுதலிக்கல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமா ஒரு வார்த்தையும் அவன் என்ன செய்யலீங்க, பேசல. பல மடங்கு மறுபடியும் திருப்ப கொடுத்தார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என் ஆண்டவருக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும், எடுக்க தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்க இருக்காங்களே, அது இங்க நிப்பாங்க வர இந்த மைக்கு பிடிச்சிக்கிட்டு, எனக்கு விரோதமாக நீ பேசுன்னு வச்சுக்க, கர்த்தர் உயிரை எடுத்துடுவார். என்னமோ ஆண்டவர் கொலகாரம் மாதிரி. யாரையும் உயிரை எடுக்கிறவர் அவர், உயிரை கொண்டு போகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, மறுபடியும் இந்த வசனத்தை படிங்கம்மா, திரும்ப சொல்லுங்கம்மா தயவு செஞ்சு. நான் மாத்திக்கிங்க. நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அவர் உயிருள்ள கர்த்தரையா. ஆமா. இன்னொரு வசனத்தை நம்ம ஏன் இப்படிலாம் ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு சொல்லியிருக்கு.
சம்பூர்ணமாக கொடுக்கிறாருன்னு சொல்லி இருக்குது. இதுக்கு நிறைய வசனம் இருக்குது. பவுல் நிறைய சொல்லி இருக்கிறார். ஆனால் நாம ஏன் இன்னும் அனுபவிக்காம இருக்கிறோம்? இதுதான். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க. எப்படி கொடுக்கிறவர்? எதை? சகலவித நன்மைகளை அனுபவிக்கிற. எதுக்கு கொடுத்துருக்கிறாருங்க? சில ஆள் வாங்கி வச்சுக்கிட்டு எச்சக்கையில் கூட காக்காய் ஓட்ட மாட்டான். அதனால 10 பைசா கூட பிரயோஜனமே. ஐயா, முதல்ல நீங்க அனுபவிங்க, உங்க பிள்ளைகளை அனுபவிக்கட்டும். ஆமென். ஆமாம். ஏன் நாம் இப்படிலாம் ஆண்டவர் வாக்கு பண்ணி ஆண்டவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னு தெரிஞ்சும் நாம் ஏன் அந்த பொருளாதாரத்தை, அந்த தெய்வீக சுகத்தை, அந்த நித்தியமான ஒரு அசைக்க முடியாத ஒரு சமாதானத்தை நாம் ஏன் இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறோம்? ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? நம்ம மனசு தான் காரணம். என்னங்க? மனசு தான். மனசை என்ன பண்ணணும்? நம்ம கொண்டு போய் பொருத்தணும். எங்கே கொண்டு போய் பொருத்தணும்? வசனத்தோடு பொருத்தணும். சூழ்நிலையோடு நம்ம பொருத்தி பார்க்குறோம். நம்ம அதை அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். சரி, எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அந்த வசனத்தை கையில் வச்சுக்கோங்க, படிங்க. மறுபடியும் எல்லாரும் படிங்க. என் தேவன். யார் தேவன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அப்ப அவருக்கு மட்டும் அவர் தேவன் இல்லை, எனக்கும் அவர் தேவன். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். சரி, கொஞ்சம் நிறுத்தி போலாமா? ஆமா. என் தேவன் யாருடைய ஐஸ்வரியத்தின்படி? யாருடைய ஐஸ்வரியத்தின்படி? சத்தமா, அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வரியத்தின்படி. நம்ம இந்தியாவிலே பெரிய பணக்காரர் யாரு? அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது? 2 லட்சம் கோடியாம். அவர் ஒருவேளை உங்களை தத்தெடுத்துக்கிட்டாரு, நீங்க என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருப்பீங்களா? உங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. உங்க பேச்சு எப்படி இருக்கும்? உங்க நடக்க எப்படி இருக்கும்? உங்க சிந்தனை எப்படி இருக்கும்? யாரு? அம்பானியா? அம்பானி திடீர்னு கட்டப்பாளத்துக்கு வந்து, பாப்பம்மா, எஸ்தரம்மா, உங்களை நான் தத்து எடுத்துக்கிட்டம்மா, வாமா அப்படின்னு கூப்பிட்டா நடைய, ஏய் எவ்வளோ என்னை பார்த்து நேற்று பேசினவோ அந்த பார்வை என்ன ஆயிருதுங்க? சொல்லுங்க. உங்க பிஹேவியர் மாறுதா? சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப மாறும் பாருங்க மூஞ்சியெல்லாம் சிலருக்கு. ஸ்டைலாக சொல்லணுமா? முகம். நீங்களாம் முகம், உங்களுக்கு மூஞ்சின்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் ஒரு தாட் சொல்ல போகிறேன், சொன்னோன்னா சொல்லரும். சொல்லுங்க. இப்போ யார் உங்களை தத்தெடுத்துக்கிட்டா? நான் பாப்பா அம்மாவில் மட்டும் இல்லை, உங்கள் எல்லாரும் பேரையும் சொன்னால் நேரம் பத்தாது. ரூத்தையும் தத்தெடுத்துக்கிட்டாரு, ஜெனியும் தத்தெடுத்துக்கிட்டாரு, கிறிஸ்டி எல்லாத்தையும் தத்தெடுத்துக்கிட்டாரு. நீங்கள் இப்போ எப்படி பார்ப்பீங்க? எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சொல்லுங்க. ஹலோ, இப்போ நான் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்லேருந்து வர்றேன். உங்கள் கார்டு சக்கரை கார்டாக இருக்குது, அரிசி கார்டாக மாற்றினீங்கன்னா 2500 ரூபா வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சத்தமாக சொல்லுங்க. ஓ போயா, 2 லட்சம் கோடிக்கு நான் சொந்தக்காரன். இந்த 2500 ரூபாய்க்காக என் ஸ்டேட்டஸ் என்ன செஞ்சுக்க மாட்டேன் நான். எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க சர்ச்சுக்குள்ள? சொல்லுங்க. ஏன் ஆசீர்வாதம் வரல தெரியுதா இப்போ? ஐயா, ஆசீர்வாதத்துக்கு தேவன் காரணம் அல்ல. உன் மனசு, உன் புத்தி, உன் நடக்க. அற்ப ஆசீர்வாதத்துக்காக தேவனை நீங்க என்ன செய்றீங்க?
தேவனுடைய ஆசீர்வாதத்தை மறுதளிக்கிறீங்களே. என்ன எவ்வளவோ ப்ரெஷர் பண்ணாங்க, எதுக்குங்க விடுறீங்க 2500? ஐயா, என் தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்கு முன்னால எனக்கு இந்த 2500 பெருசு. உனக்குன்னே கவர்மெண்ட் சம்பளம் வருது, எங்களுக்கு தான் எங்கள் கஷ்டம், இருந்துட்டு போங்க, கஷ்டத்துலேயே வாழ்ந்துட்டு போங்க. நான் வாழ்கிற வாழ்க்கையை மாற்றி மேலே கொண்டு வர்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உங்கள் மனசு என்ன சொல்லுது? என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அந்த 2500 கிடைச்சா நான் ஒரு வட்டிவாவது என்ன செய்வேன்? ஐயா படிங்க, யாருடைய ஐஸ்வர்யத்தின்படி? ஒரு உலகத்தில் இந்தியாவில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீங்க வாரிசா மாறினாவே உங்க சுபாவம், உங்க குணம் எல்லாம் மாறி இழிவான ஆதாயத்தை நீங்க என்ன பண்றது இல்ல, விரும்புறது இல்ல. அதோட நீங்க அதை என்ன பண்ணி பாக்குறீங்க? சொல்லுங்க, கம்பேர் பண்ணி பாக்குறீங்க. இதுவா அதுவா, இதுவா அதுவா. அதை பார்க்கும்போது இது எப்படி தெரியுது? டம்மியா தெரியுது. அல்லேலூயா. இப்போ நீங்க யாருக்கு வாரிசு? அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை நானு. அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி என்ன கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நான் விலையேறப்பட்டவங்கய்யா, நான் விலையேறப்பட்டவன். நான் ஒரு கதை படித்தேன். ஒரு அரசியல்வாதி ஒரு பெரியவரை பார்த்து, இதுவும் உங்களுக்கு பயன்படும், எனக்கு ஓட்டு போட்டுருங்க, உங்களுக்கு நான் ஒரு 1000 ரூபா தர்றேன்னு சொன்னார். வாங்கினவங்களாம் கொஞ்சம் மாறிக்கிங்க இந்த வருஷம். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு 1000 ரூபா பணம் வேண்டாங்க, எனக்கு ஒரு கழுதை வாங்கி கொடுங்கன்னு கேட்டாராம். கதை படிச்சிங்களா? படிக்கலையா அந்த கதையை? எனக்கு ஒரு கழுதை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாராம். அப்படியா, கழுதை தானே வேணும், சரி பரவாயில்ல வாங்கி தரேன்னு இவரும் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு சந்தையாக போய் கழுதை வேணும் கழுதை வேணும்னு கேட்டால் கழுதை விலை ஒரு கழுதை கூட 10,000க்கு கம்மி இல்லை. இவரால் வாங்க முடியல, ஏன்னா 12,000 15,000 சொல்கிறாங்க. இவனுக்கு போய் 10,000 கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா எந்த கழுதையுமே 10,000க்கு கம்மி வாங்க முடியலையா, எல்லாம் 15,000 18,000 சொல்கிறாங்கய்யா, அதனால் தயவு செஞ்சு இந்த 10,000 வச்சுக்கியா அப்படின்னானா. இப்போ அவன் சொன்னானா, ஏண்டா கழுதையை விட என் விலை ரொம்பவும் விளங்குச்சா? ஓட்டுக்கு உங்களை விற்றீங்கன்னா கழுதையை விட நீங்கள் மோசம். தயவு செஞ்சு உங்களை வித்துறாதீங்க. நீங்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மரம். பாட்டு பாடுனா பத்தாது, வாழணும். ஆமென். மனதுக்குள்ளே இருக்கணும், சிந்தையில் இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் இழந்தீங்கன்னா தான் அதை பெற முடியும். உன்னை இழக்காம இன்னொன்று நீங்கள் என்ன பண்ண முடியாதுங்க, பெற முடியாது. இதை இழக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை பெறுவதற்கு உங்களால் முடியாது. ஏதோ உங்களுக்கு தேவை, இப்போ தேவனிடத்திலிருந்து வருகிறது எனக்கு தேவை. ஆமாம். என்ன வேணும் உங்களுக்கு? தேவன். இப்போ மனதுதான் காரணங்க. இப்போ மனசு என்ன பண்ண மாட்டேங்குது, அதை அதுக்கு பாத்திரவானா நடந்துக்கணும். படிங்க, வசனத்துக்கு வாங்க. இப்போ நம்ம பிலிப்பியர் 4:19. யாருடைய ஐஸ்வர்யத்தின்படி? இப்போ கொஞ்சம் யோசிங்க, சத்தமா சொல்லுங்க. அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ தங்கம் இருக்குது, எவ்வளோ வைரம் இருக்குது, எவ்வளவு சுகம் இருக்கிறது அவர்கிட்ட? சொல்ல முடியுமா? அளக்க முடியுமா? அளவிடப்பட முடியாத ஐஸ்வர்யம் அவர்கிட்ட இருக்குது. ஆமென். அந்த ஐஸ்வர்யத்தின்படி, இது பைபிளில், தமிழ் பைபிளில் உங்கள் குறைகள் எல்லாம் போட்டிருக்குது. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை படிச்சீங்கன்னா எவ்ரி நீட் யூ ஹேவ், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய சத்தமா சொல்லுங்க தேவைகள். உனக்கு என்ன தேவை? சுகம் வேணுங்க. உங்களுக்கு என்ன தேவை? சமாதானம் வேணுங்க. உங்களுக்கு என்ன தேவை? குடியிருக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடுங்க. உங்களுக்கு என்ன தேவை? கொஞ்சம் நல்லபடியான வருமானங்க. உங்களுக்கு என்ன தேவை? ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுங்க. உங்களுக்கு என்ன தேவை? கழுத்தில் சிம்பிளாக ஒரு 4 பவுனில் ஒரு செயினுங்க. உங்களுக்கு என்ன தேவை? காதில் அழகா ஒரு, ஹலோ இதெல்லாம் தேவையில்லையா? தேவைதானே?
போக்குவரத்துக்கு ஒரு நல்ல சின்னதாக ஒரு காருங்க. ஏங்க சைக்கிளையும் பைக்கையும் நினைக்கிறீங்க? நினைக்கிறதா காசாக கொடுக்குறீங்க இதுக்கு. இதெல்லாம் உங்களுடைய தேவை. நல்லதா அனுசரையா ஒரு நல்ல மாப்பிள்ளை, இதெல்லாம் நம்முடைய, சத்தமாக சொல்லுங்க, தேவை. இந்த தேவையை அவர் எப்படி சப்ளை பண்றாராம்? அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தின்படி. ஐயா, உங்ககிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தின்படி அல்ல, அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தின்படி. எப்படி தர்றாரு, சப்ளை பண்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளேன்னு போட்டிருக்குது. நீ ஆங்கில பைபிளை படிச்சீங்கன்னா த்ரூ த ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், மகிமையிலே, மகிமையிலே, மகிமையிலே சொல்லுங்க என்னங்க? அதாவது இயேசு கிறிஸ்து மூலமா மகிமையினால என்ன பண்றாருங்க? அத உங்க தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? சம்பூரணமாய். சொல்லுங்க, எப்படி சந்திக்கிறாருங்க? சம்பூரணமாய். அல்லேலூயா. என் தேவைகள் என்ன? சகலவித நன்மைகள். 2 வசனத்தை நீங்க நினைச்சுக்கணும். ஹலோ, அல்லேலூயா. இது எப்படின்னா, எப்படி மகிமையில இந்த ஆசீர்வாதம்லாம் எங்க இருக்குங்க? சத்தமா சொல்லுங்க, மகிமையில இருக்குது. அதை நீங்க என்னவா மாற்றணும்? உங்க வாழ்க்கைக்கு தேவையானதா மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எங்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் பணம் இருக்குது. என்ன இருக்குங்க? சத்தமா சொல்லுங்க. ஆமா, இந்த 1 கோடியை நான் இப்போ எனக்கு திடீர்னு அமெரிக்க ஜனாதிபதி கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துருச்சு. ஐயா, எங்க வெள்ளை மாளிகையில் உங்களுக்கு ஒரு பிரசங்கத்துக்காக ஒரு கூட்டம் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம், ஒரு நாள் போக போகிறேன். ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வாங்க, ஏன்னு என்னை கூப்பிட்டுட்டாங்க. இப்போ 1 கோடி எடுத்து பேக்கில் நப்பிக்கிட்டு ஃப்ளைட் ஏறி அங்கே போய் இறங்கிட்டேன். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் சாயா கூட நான் குடிக்க முடியாது. ஆனால் கையில் பணம் 1 கோடி இருக்கு, நான் பணக்காரன். ஆனால் அங்கே அமெரிக்காவில் என்ன பண்ண முடியாது? டீ கூட குடிக்க முடியாது. தெரு தெருவா அலையணும் பிச்சைக்காரனாரு. ஆனால் பணம் 1 கோடி. புரியுதா? இப்போ பணமெல்லாம் இப்போ எங்க இருக்கு? மகிமையில் இருக்குது. பணம் எங்க இருக்குங்க? சத்தமா சொல்லுங்க, மகிமையில் இருக்குது. ஆனா இங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? தருத்தரனா இருக்கிறது. இதைத்தான் மாற்றணும். இந்த பணத்தை இப்போ நான் என்ன பண்ணணும்? போறதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கணும்? அமெரிக்க தூதரகத்தை தொடர்பு கொண்டு இந்த பணத்தையெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கணும்? அமெரிக்க டாலராக மாற்றிருந்தா அங்கே போய் ராஜா மாதிரி நான் இருக்கலாம். மாற்றலைன்னா பணத்தை கையில் வச்சுக்கிட்டோம் பிச்சைக்காரனாக தான் வாழணும். புரியுதா? இப்போ இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டாச்சு, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை ஆயாச்சு. அந்த ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அந்த மகிமையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் என்ன பண்ண முடியல, என்னால இன்னும் மாத்த தெரியல. ஹலோ, மாத்த தெரிஞ்சிருந்தா எப்பவே மாத்திருப்பீங்க, என்னை விட டாப்ல போயிருப்பீங்க. என்ன பண்ண தெரியல? மாத்த தெரியாம இப்படி தாங்க வாழணும். எந்த சாமியை கும்பிட்டா என்ன பண்றது? கொடுக்கிற தெய்வனை கூரையை பொத்துக்கிட்டா அப்படின்னு கடவுள் மேலேயே பலி போட்டுறது. ஆமென். இல்லைங்க, மகிமையில் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் எல்லாமே பணம் இருக்குது, சுகம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. அதையெல்லாம் நீ மாற்ற வேண்டியது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ். அது உங்கள் கையில் இருக்குது. அது அமெரிக்க ஜனாதிபதி அழைச்சவர் கையில் இல்லை. அவர் அழைச்சிட்டாரு, அவர் லெட்டர் கொடுத்துட்டாரு, விசா வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் பணத்தை மாற்றிட்டு போகிறது யார் வேலை? ஏன் வேலை. ஆமென். எவ்வளோ பேர் விளங்கிட்டீங்க? எவ்வளோ பேர் விளங்கிட்டீங்க? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த பணமெல்லாம் எப்படி இருக்குன்னா வசனமாக இருக்குது. என்னவா இருக்குங்க? வசனம் தான் மகிமையில் இருக்குது. ஆமாம். அந்த வசனத்தை என்ன பண்ணணும்? உங்கள் வாழ்க்கையா பணமாக, சுகமாக, சமாதானமாக, சந்தோஷமாக மாற்றுவதற்கு நாம் அடுத்த வாரம் கற்றுக்குவோம். நாம் எழுந்து நிற்போம்.